எங்க வீட்ல நம்மளை பத்தி பேசிட்டேன் ஷாம். பிரச்சனை ஆயிடுச்சு. நீ வா, நீ வந்து அம்மா அப்பா கிட்ட பேசு. வந்துடுறேன். ஜஸ்ட் half an hour. எப்படிடி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை போய் அவ யாரோ என்ன இலவோ? ஏங்க நம்மள லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்றாதே வாராதே, வாராமல் ஆசை தீராதே, கண்ணே நீ கண்டால் காதல் வராதா, பெண்ணே உன் கண்கள் போதை தராதா. ராதா நில்லுங்க மேடம். ராது ராதுன்னு என்னது ராப்பிச்சக்கார மாதிரி பாட்டு போடுறது, விசில் அடிக்கிறது, பின்னாடியே சுத்துறது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா மட்டும் போதுமா? கூட வந்து கொஞ்ச நேரம் பேசணும். ரஜினி படம் போட்டிருக்கு, வா போலாம். ஐயோ என்னால முடியாதுப்பா. இன்னும் எத்தனை நாள் இதையே சொல்ல போறேன்? உன் புன்னகை என இருக்குதே, உன் பேச்சுக்கு அடி என்ன கொள்ளுதே. உன் காதலில் நான் என்னை மறக்கிறேன் அன்பே, என்னுயிர் நீ. உன்னை கண்ட நாள் முதல் என் உலகம் உன்னை சுத்துதே. நான் கோச்சிக்க மாட்டேன், நீயே பே பண்ணு. Will you marry me, baby? அன்புள்ள ராதா, என்ன ஆச்சு? ஏன் 2 நாளா வீட்டை விட்டு கூட வெளியே வரல? உடம்பு சரியில்லையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? உன்னை பார்க்காம பேசாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடி. நேர்ல பேசணும். காதலுடன் ராஜேஷ். சின்ன இங்க வா. சொல்லுங்க மாமா. சின்ன இத போய் அக்காட்ட கொடு. அக்கா. அன்புள்ள ராஜேஷ், ராதா எழுதுவது. நான் அப்பவே சொன்னேன் பாக்குற இடத்துல எல்லாம் பேச வேணான்னு. நீங்க கேட்கல. அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தத என் அப்பா பாத்துட்டாரு. அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை. காலேஜ் போக கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கன்னு ஏகப்பட்ட கண்டிஷன். சாயங்காலம் 5 மணிக்கு காவேரி பாலத்துக்கு வரேன், அங்க பேசுவோம். அன்புடன் ராதா. ஏன் 2 நாளா போன் எடுக்கல? மெசேஜுக்கும் ரிப்ளை இல்ல, FB-லயும் ஆஃப்லைன். Do you love me or not? சடனா கேட்டுட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஷாம். 2 days டைம் கொடு, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். உயிரே உயிரே உனக்காய் காத்திருக்கிறேன். ஓ ஓ உறவே உறவே உன்னை நான் பார்த்துக் கொள்வேன். ஓ ஓ. ஹலோ, அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்டா. And one more thing, I would like to marry you soon. Bye. இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என் காதல ஒத்துக்க நிலைமையில, ஏன் காது கொடுத்து கேட்க நிலைமையில கூட எங்க வீட்டுல யாரும் இல்ல. இனிமே சும்மா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏதாவது முடிவு பண்ணுங்க. என் பையனுக்கு ராஜேஷன் பேர் வைக்கிற தைரியம் எனக்கு இல்ல. சரி வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்கான வாழ்க்கையை நம்மளே தேடிக்கும். காலம் மாத்தும்.
எல்லாத்தையும், எல்லாரையும். அது வரைக்கும் நீ, நான், நம்ம காதல், நம்ம வாழ்க்கையை நாமளே பார்த்துப்போம். அக்கா எங்க போறீங்க? உன்னை விட்டு போக மாட்டேன்டா. அம்மா, நான் ஷாமை லவ் பண்றேன். நீங்க நினைச்ச குவாலிட்டிஸோட ஒரு பையன். ஐடி கம்பெனி, நல்ல சேலரி, பக்கா ஸ்மார்ட், நோ ட்ரிங்க்ஸ், நோ சிகரெட், நோ ப்ரீவியஸ் லவ். ஐ ஃபீல் வில் மேக் அ பெஸ்ட் பேர் மா. செல்ல கொடுத்து சீரழிச்சு வச்சிருக்கடி. எப்படி பேசுறா பத்தியா? அவன் நான் வளர்ந்துட்டோங்கிறத சொல்லாம சொல்றான். இன்னைக்கு காதல் பண்றேன்பா, நாளைக்கு கல்யாணம்னு சொல்லுவா, அடுத்த நாள் டைவர்ஸ்ல வந்து நிப்பா. இந்த காலத்து பசங்களுக்கு காதலை பத்தி என்னடி தெரியும்? என்னால இதை எப்பயுமே ஒத்துக்க முடியாது. எங்க நம்மள லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ சின்ன பொண்ணுங்க, அவ மனச உடைச்சிடாதீங்க. காதல் என்னைக்குமே மாறி போகாதுங்க. காதலிக்கிற மனுஷங்க தான் மாறி போறாங்க. போராட தைரியம் இல்லாம அன்னைக்கு நம்ம எடுத்த முடிவால நாம கஷ்டப்பட்டோம். ஆனா அவ அப்படி இல்லையே. தைரியமா நம்ம கிட்ட வந்தா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே கேக்குறா. மத்த அப்பா அம்மா மாதிரி யோசிக்கிறத விடுங்க. இங்க நடக்கிற ஒரே தப்பு, காதல் தப்புன்னு சொல்லி வளர்க்கறது தான். அதை விட்டுட்டு உண்மையான காதலை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்து வளர்த்தோம்னா, நீங்க சொன்ன டைவர்ஸ் அது இது எப்பவுமே நடக்காதுங்க. அவ நம்ம பொண்ணுங்க, அவளை நம்புங்க. இந்த பையனை கூப்பிட்டு பேசுங்க. அக்கா, சின்ன